முதல் முறையாக திராவிட கட்சிகள் அல்லாத இருபெரும் திராவிட கட்சிகள் இல்லாத மற்ற கட்சிகள் அவங்க சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் இன்னொரு காமராஜர் ஆட்சியை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல்கள் செய்திகள் பரப்பப்படும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு நலனா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு 100 மெம்பர்ஸ் நிற்கிறாருன்னா இன்னொரு வலுவான ஒரு கட்சி ஒரு ஆதரவை கொடுக்கும்போது அது உள்ளிருந்து சப்போர்ட்டோ வெளியிலிருந்து சப்போர்ட்டோ ஏதோ ஒன்று அது கொடுக்கும்போது ஒரு நிலையான அரசை தமிழ்நாட்டில் உருவாக்க முடியும். மக்கள் கிளியராக வெற்றி கொடுத்துருக்காங்க. தாவேக்கா தான் விஜய் தான் முதல்வராக வரணும் என்று கிளியராக வெற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அரசை திறம்பட நிர்வாகம் பண்ணுறதுக்கும் அதுக்கு யாரெல்லாம் டீமு என்ன மாதிரியான அதெல்லாம் பண்ணுறதுக்கு அது விஜய்க்கான முழு உரிமை. ஸோ விஜய் முதல்வராக வர வேண்டும் என்பதை பெரும்பாலான மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அதனால தான் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பெரிய கட்சி அது திமுகவோ அண்ணா திமுகவோ உள்ள தாவேக்காவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணால் ஒரு நிலையான அரசு தமிழ்நாட்டின் நலனுக்காகவாவது ஏற்படுத்தியாக வேண்டும். அதற்கு விஜய் முன்வர வேண்டும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு இருக்கு. திமுக வருமா அப்படின்னா திமுகவை எதிர்த்து தான் இந்த அரசியலே. திமுக ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் திமுகவுக்கு எதிரான அலை தான் இந்த அளவுக்கு உச்சத்தை தொட்டிருக்குது. அதனால அண்ணா திமுகவுடைய ஆதரவை பெற்று தாவேக்கா ஒரு வேலை ஆட்சி அமைத்தால் அது ஒரு நிலையான அரசாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு கணிப்பு வேகமாக இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் கூடுதலாக இந்த கட்சிகள் காங்கிரஸ், பாமக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் அவங்களுடைய ஆதரவோடு அந்த நம்பர்ஸ் வச்சு கூட ஆட்சி அமைக்கலாம். அது ஸ்டேபிளா இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. போட்டி திமுக வெர்சஸ் தாவேக்கா தான் அப்படின்னு சொல்லி தேர்தல் களம் கண்ட விஜய் ஆனா சட்டமன்றத்தில் 2 வலிமையான எதிர்க்கட்சிகளை சந்திக்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் 73 எம்எல்ஏக்கள் கொண்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னொரு பக்கம் 54 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட அதிமுகவுடைய குழு. இந்த 2 வலிமையான எதிர்க்கட்சிகளோடு தற்போது தாவேக்கா தலைவர் விஜய் அப்படின்றது சட்டமன்றத்தில் அடுத்ததாக ஆட்சி நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடு சட்டமன்றம் வரக்கூடிய நாட்களில் பல சுவாரஸ்யமான காட்சிகளை பார்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறோம். அண்மையில் ஒரு தகவல் வந்திருக்கு. தற்போது தாவேக்கா தலைவர் விஜயுடைய வெற்றிக்கு ராகுல் காந்தியும் பிரதமர் நரேந்திர மோடியும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. விஜயிடம் தொலைபேசியில் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி. அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடியும் விஜய்க்கு வாழ்த்து சொல்லியிருக்கார். ராகுலுடைய வாழ்த்து அப்படின்றது உடனடியாக அது கூட்டணிக்கான ஒரு தொடக்க புள்ளியா அமையுமா? உண்மையான காங்கிரஸ் எங்களோட தான் இருக்கு அப்படின்னு சொன்னதுடைய நீட்சியா இது? ஏற்கனவே கரூர் பின்னடைவுக்கு அப்புறம் ராகுல் காந்தி வாட்ச் சொன்னார். அப்ப அதுக்கு என்ன செய்தி கொடுத்தாங்கன்னா அது ஒரு முதல்வரை கேட்டுக்கொண்டு அவருக்கு அப்புறம் ராகுல் காந்தி நம்முடைய பேசலாம். தொடர்ந்து நம்மளுடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரம் என்ன? தற்போது ராகுல் காந்தி பேசியிருக்காரு, என்ன பேசினாங்க, விவரம் என்ன? தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கும் நிலையில் தற்பொழுது ராகுல் காந்தி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குறிப்பாக தாவேக்கா தலைவர் விஜய்க்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கட்சியினுடைய செயல்பாட்டிற்கான ஒரு வாழ்த்தை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக அவர் விஜயிடம் தொலைபேசி மூலமாக தெரிவித்ததாக காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, தமிழ்நாடு மு.க. ஸ்டாலின் ஆகியோருடனும் தொலைபேசி மூலமாக அவர் இந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பாக ஆலோசித்ததாகவும் தற்போது காங்கிரசுடைய மூத்த தலைவரும் எம்பியுமான ஜெயராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல பல்வேறு தலைவர்களும் இந்த தமிழ்நாடு மேற்கு வங்கத்தினுடைய வெற்றிக்கும் அதனுடைய அந்த முடிவுகளுக்குமான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் பிரதமர் மோடியும் தற்பொழுது தன்னுடைய அந்த ஒரு தமிழ்நாடு தேர்தல் தொடர்பான ஒரு கருத்தை அவர் பதிவிட்டுள்ளது குறிப்பாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக மக்களுக்கு நன்றி தெரிவித்து பிரதமர் என்ற ஒரு பதிவை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதே போல தாவேக்காவுடைய பங்காற்றிய அந்த ஒரு பணியினுடைய அதை அப்ரிசியேட் செய்தும் அவர் அந்த பதிவில் கருத்தை பதிவிட்டுள்ளதை முக்கியமாக பார்த்து தொடர்ந்து மக்களுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தொடர்ந்து பணியாற்றும் என்றும் மக்களுடைய பிரச்சனைகளை நிச்சயமாக தொடர்ந்து முன்னிறுத்துவோம் என்ற ஒரு கருத்தையும் பிரதமர் மோடியும் பதிவிட்டுள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்களோட விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா. அடுத்ததாக ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு வாக்கு சதவீதம் எவ்வளவு கட்சிகள் எவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கார்கள் அப்படின்ற விவரத்தை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளை.